மாட்டு மூத்திரத்தில் தான் வந்து மிக முக்கியமான பல நன்மைகள் இருக்குது. ஆய்வு செய்யணும். ஐஐடிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த நாட்டு மக்கள் நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் வரிப்பணத்தில் வரக்கூடிய அந்த செஸ் வரியின் மூலமாக பள்ளிக்கும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் போகுது. ஆனால் அங்கே யார் படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்கள் தான் படிப்பாங்க மேக்ஸிமம். அது பேர் ஐயங்கார் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அங்கே பார்ப்பனர் அல்லாத மாணவர்கள் மீது திட்டமிட்டு மிக மோசமான குரூயல்ட்டி, அதாவது மன ரீதியான ஒரு டார்ச்சர் கொடுக்குறது இல்லையா, அது வந்து நடக்குது. சாதி ரீதியாக இழிவுபடுத்துவது. எத்தனையோ பேர் வந்து ஐஐடியில், இந்த சென்னை ஐஐடியிலே பல பேர் இறந்து போயிருக்கிறார்கள். இப்போது வரை அதற்குரிய நியதி கிடைக்கவில்லை. நம்ம மெட்ரோ ட்ரெயினில் போகிறாங்க, என்ன அந்த சீட்டில் போட்டிருக்காங்கன்னா வந்து வயதானவர்கள், பெண்கள், கர்ப்பிணிகள் வந்தால் நீங்கள் சீட்டு இடம் கொடுங்க. இது பாகுபாடா? இல்லையே. சமூகத்தில் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு நாம் முன் வந்து முன்னுரிமை கொடுப்பதும் சலுகை கொடுப்பதும் எப்படி பாகுபாடாக முடியும் நான் கேட்குறேன். சாதி ரீதியாக பாதிக்கப்பட போது யார்? நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு பார்ப்பனரை பார்த்து நீங்கள் பிராமின் என்று சொன்னால் அவர் மனசு கஷ்டப்படுமா? இல்லை ஒரு பறையரை பார்த்து நீ பறையர் என்று சொன்னால் அவர் மனசு கஷ்டப்படும். ஏன்னா பறையர் என்பது இழிவாக சொல்லப்படுகின்ற சொல்லாக மாறிவிட்டது. பிராமணரை பார்த்து பிராமணர் நீங்கன்னா எவ்வளோ பெருமையாக பேசுவாங்க. அப்போ எந்த நீங்கள் கோயிலுக்கும் போனீங்கன்னா நம்மை போன்ற சாதாரணவர்கள், அவர் மற்ற பார்ப்பனர்களால் சாதியை சேர்ந்தவர்களுக்கு கிடைக்கின்ற மரியாதை என்ன? பார்ப்பனர்கள் அவர்களுக்கு கூடுதல் கொடுத்துட்டு அவர்கள் செய்கின்ற அநியாய அட்டுழியங்கள் என்ன? நீங்கள் தில்லை நடராஜர் கோயில் எடுத்துக்கோங்க. அந்த கோயில் கட்டினது யார்? தமிழர்கள் தான் கட்டினாங்க. ஆனால் அங்கே திருச்சிற்றம்பலம் மலையில் ஏறுவதா வேணாமா நாங்கள் தான் முடிவு செய்யணும் இன்னொரு வழக்கு ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க. சாதிய பாகுபாடு இருக்குது, அதை தடுக்கணும் என்று ஒரு வழக்கு போடப்பட்ட வழக்கின் மீது கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் இதை நிவர்த்தி செய்வதற்காக, இதை சரி செய்வதற்காக நீங்கள் ஒரு புதிய விதிமுறையை உருவாக்க வேண்டும் 2012 உத்தரவு போட்டாங்க. சரி, அதன் அடிப்படையில் தான் இப்போ தீர்ப்பு வழங்கும். இந்த பார்ப்பனர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு வழக்கு போட்டு இந்த பாந்தியா கமிஷன் நிறுத்தி வைக்கும் அப்படின்னு அது சம்மந்தமாக வந்து இப்போ மகாராஷ்டிரா அரசுக்கு ஒரு அறிவிக்கை அமைச்சிருக்கிறாங்க. அவங்க பதில் சொல்ல வேண்டியது. அப்போ அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இது வந்து ஈக்குவாலிட்டியை பிரிக்குது, சமத்துவமே இல்லாமல் செஞ்சிடும். இதெல்லாம் இருக்கிறது 3%. இப்போ தொழிற்சங்க வேற, தொழிலாளி வேற, அந்த உரிமை வேறையா? இல்லை. அப்போ கடந்த வாரம் மட்டுமே 3 விதமான உத்தரவுகள் வந்திருக்கின்றன இந்த உச்சநீதிமன்றத்தில், இல்லை பேசப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்துமே இந்த நாடு இந்து ராஷ்டிரம் ஆகி கொண்டிருக்கிறது, மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸை நாம் உருவாக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு தெரியும். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மக்கள் அதிகார கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு மருது அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். இப்போ உச்சநீதிமன்றம் யூஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய விதிமுறைகளுக்கு தடை விதிச்சிருக்கு. முதல்ல உயர்கல்வி நிறுவனங்கள்ல சாதிய பாகுபாடு இருக்கு அப்படின்னா யூஜிசி புதிய விதிமுறைகளை வெளியிட்டிருந்தாங்க. உயர்கல்வி நிறுவனங்கள்ல என்ன மாதிரியான சாதிய பாகுபாடுகள் இருக்கு அப்படின்றத முதல்ல பேசிடலாம் சார். உயர்கல்வி நிறுவனங்களில் இருப்பதை போன்ற சாதிய பாகுபாடு வேறு எங்கேயும் இல்லை என்பது அனைவருக்கும் தெரியும். குறிப்பாக வந்து இங்கே சென்னையில் இருக்க ஒரு ஐஐடி மெட்ராஸ், சென்னைன்னு பேர் மாற்றியாச்சு, ஆனால் ஐஐடி மெட்ராஸ்ங்கிற பேரில் செயல்படுவாங்க. அது தமிழ்நாடு அரசுக்கின் கட்டுப்படாத ஒரு நிறுவனமாக இப்போ வரைக்கும் இருக்குது. அதில் காமகோடி என்று ஒருவர் இருக்கிறார், டைரக்டர் ஆஃப் ஐஐடி மெட்ராஸ். சரி, அவருக்கு தான் இப்போ பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. என்ன அவர் சொன்னார் அப்படின்னு பார்த்தா ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம பேசுவதற்கு தொடர்புறது விஷயம் கிடையாது. மாட்டு மூத்திரத்தில் தான் வந்து மிக முக்கியமான பல நன்மைகள் இருக்குது. ஆய்வு செய்யணும். ஐஐடிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த நாட்டு மக்கள் நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் வரிப்பணத்தில் வரக்கூடிய அந்த செஸ் வரியின் மூலமாக பள்ளிக்கும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் போகுது. ஆனால் அங்கே யார் படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்கள் தான் படிப்பாங்க மேக்ஸிமம். அது பேர் ஐயங்கார் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
ஒரு 12-13 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கன்னு மிகப்பெரிய போராட்டம் நடந்து அவர்கள் அங்கே மாட்டுக்கறி சாப்பிட்டவங்க எல்லாத்தையுமே வந்து சஸ்பென்ஷன் பண்ணாங்க, டிஸ்மிஸ் பண்ண போன போராட்டம் நடந்து அதுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்து திருப்பி அதை ரிவோக் பண்ணாங்க. இப்போ கூட பார்த்தோம் அப்படின்னா அங்கே பார்ப்பனர் அல்லாத மாணவர்கள் மீது திட்டமிட்டு மிக மோசமான குரூயல்ட்டி, அதாவது மன ரீதியான ஒரு டார்ச்சர் கொடுக்கறது இருக்கு இல்லையா, அது வந்து நடக்குது. சாதி ரீதியாக இழிவுபடுத்துவது, எத்தனையோ பேர் வந்து ஐஐடியில், இந்த சென்னை ஐஐடியிலே பல பேர் இறந்து போயிருக்கிறார்கள். இப்போது வரை அதற்குரிய நியதி கிடைக்கவில்லை. நமக்கு தெரியும், சில ஆண்டுகளுக்கு முன்பு கேரளாவை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய ஒரு மாணவி கூட வந்து தற்கொலை செய்து கொண்டார். அவர் தெளிவாக சொன்னார், இந்த பேராசிரியர், இந்த ஒரு பார்ப்பனர், அவர் திட்டமிட்டு என்னை இழிவுபடுத்தினார். அந்த பொண்ணுடைய அப்பா என்ன சொன்னார்கள் ரொம்ப முக்கியம். இந்தியாவிலே ரொம்ப பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்பதற்காகத்தான் நாங்கள் படிக்க வச்சோம். ஆனால் அங்கே நடந்தது நமக்கு தெரிய 2019 தான் இந்த புதிய விதிகள் பற்றி தொடக்கமே தொடங்குச்சு. அதற்கு முன்பு ரோஹித் வெமுலா என்ற ஒரு பிஹெச்டி ஸ்காலர், உங்களுக்கு ஏதாவது பார்ப்பனர்களாக பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்விதமான சிரமமும் இல்லை சமூகத்தில் உயர்நிலை அடைவதற்கு. சரி, ஆனால் ஒரு தாழ்த்தப்பட்டவராக தலித்தாக ஒரு பிறந்திருக்கிறாருன்னா அவர் சந்திக்கின்ற சவால்கள் மிக மோசமானதாக இருக்கும். இப்போ ஒரு பிஹெச்டி ஸ்காலர் தற்கொலைப்பட்டு செய்தார், செத்து போனார். அவர் இறக்கும்போது அவர் எழுதின அந்த கடிதம் தொடக்கமே கடைசி கடிதத்தின் முதல் முயற்சி. அவர் சொன்னது, நான் என்னுடைய பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி ஸ்காலர், அவர் அம்பேத்கருடைய ஃபோட்டோவை வைத்திருந்தார் என்பதில் தொடங்க வந்து பிரச்சனை. நீங்கள் அவருடைய இறுதி புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து அம்பேத்கர் கருத்துக்களுக்காக போராடினார், தலித்து மக்களுக்காக போராடினார், சாதி வன்கொடுமைக்கு எதிராக போராடினார் என்ற ஒரே காரணத்துக்கு ஒரு பிஹெச்டி ஸ்காலரை அந்த ரூமை விட்டு, அவருடைய விடுதி அறையை விட்டு காலி செய்து துரத்தினார்கள். ஒரு கையில் பொருட்கள், இன்னொரு கையில் வந்து அந்த தலையணை, அவருடைய இந்த பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சுட்டு வெளியே வந்திருப்பார். இதற்கு பெயர் தான் வந்து என்ன வந்து உயர்கல்வி நிறுவனங்கள் நடக்கின்ற சாதிய வன்கொடுமைக்கு எடுத்துக்காட்டு. இது மாதிரி இந்தியா முழுவதும் இருக்கிற உயர்கல்வி நிறுவனங்கள், ஏன் இங்கே இந்த சென்னையில் திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த தேசிய நிறுவனங்களாகட்டும், இப்படிப்பட்ட நிறுவனங்கள் தமிழ்நாட்டுடைய இந்த சமூக நீதி என்பது சில பேர் சொல்வது போல பெரியார் மட்டும் உருவாக்கியதல்ல. பெரியார், வள்ளலார், அதற்கு முன்பு திருவள்ளுவர் தொடங்கி அவர் வாரிசாக தான் பெரியாரையும் நம்ம பார்க்க வேண்டியது. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக நீதி போராட்டத்தின் தொடர்ச்சியில் வந்த இந்த தமிழ்நாட்டுக்கு கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனங்கள் இங்கேயே அப்படின்னா வட இந்தியாவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு நிலைமை. இதற்கு எதிராகத்தான் ரோஹித் வெமுலா இருந்தபோது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் கொந்தளித்தார்கள். என்ன இன்னுமா இந்த நாட்டில் வந்து சாதிய குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்க? அந்த பையன் என்ன கேட்டான், ஒரு அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சுக்கூடாதா, அம்பேத்கர் கருத்துக்களை பேசக்கூடாதா? இன்னைக்கு வரைக்கும் இங்கே ஐஐடி ஆகட்டும், இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு ஒன்றிய அரசின் கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாடு கல்வி நிறுவனங்கள் இருப்பதை போன்ற ஒரு சமநிலை, குறைஞ்சபட்ச சமநிலை கூட கிடையாது. அங்கே வேறு ஒன்றை நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னு பார்க்கணும். இதற்கு எதிராக தான் ரோஹித் வெமுலா இறந்த பிறகு மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி ஏறத்தால் அவர் இறந்து 10 வருடங்கள் நிறைவு செய்து விட்டன. இந்த சூழலில் தான் யூஜிசி, அதாவது பல்கலைக்கழக மானியக் குழு என்று ஒன்று இருக்குது. அந்த மானியக் குழு புதிய விதிமுறைகளை வந்து உருவாக்கி வச்சிருக்குது. அது என்ன விதிமுறைகள்னு பார்த்தோம்னா, முக்கியமான விஷயம் வந்து ஏற்கனவே 2012 இந்த யூஜிசி உயர்கல்வி நிறுவனங்களுக்காக கொடுக்கப்பட்டதில் வந்து 2012 கொண்டு வரப்பட்ட விதிகளுக்கு மாற்றாக சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அது நோக்கம் முதல் என்னன்னா, மதம், இனம், சாதி, பாலினம், பிறந்த இனம் அல்லது மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார் என்பதின் அடிப்படையில் எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது. இப்போ சொல்லுங்க, இப்போ சொல்லப்படுற நோக்கம் சரியா தப்பா? சரிதான். இந்த நோக்கம் தவறு என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குதுங்க, ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம எப்படிப்பட்ட நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிறத பற்றி நம்ம மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குறிப்பாக எஸ்சி, எஸ்டி, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பொருளாதாரத்தில் நலிவடைந்த நபர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிரான பாகுபாடுகளை தடுப்பதில் இது கவனம் செலுத்தியது. நாம் மெட்ரோ ட்ரெயினில் போகிறாங்க, என்ன அந்த சீட்டில் போட்டிருக்காங்கன்னா வந்து வயதானவர்கள், பெண்கள், கர்ப்பிணிகள் வந்தால் நீங்கள் சீட்டு இடம் கொடுங்க. இது பாகுபாடா? இல்லையே. சமூகத்தில் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு நாம் வந்து முன்னுரிமை கொடுப்பதும் சலுகை கொடுப்பதும் எப்படி பாகுபாடாக முடியும் நான் கேட்குறேன். அப்போ பாதிக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களா இல்லையா? ஆம், தாழ்த்தப்பட்ட மக்கள். நாங்கள் ஆண்ட பரம்பரைன்னு மற்ற சாதிக்காரங்க பேசிக்கிறாங்க.
ஆண்ட பரம்பரை கிடையாது, அடிமை பரம்பரையா, எல்லாருமே அடிமை பரம்பரை தான், இல்லை ஆண்ட பரம்பரைன்னு பேசிக்கிறாங்க. இன்றைக்கு தலித்து மக்கள் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வரும் பொழுது உயர்கல்வி நிறுவனங்களில் மிக மோசமான சாதிய பாகுபாடு நடக்கிறது என்பது அட்ரஸ் செய்யப்பட்டு விட்டது. ரோஹித் வெமுலா சாவுக்கு பிறகு மிகப்பெரிய இந்த பிரச்சனையை தடுக்க வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய போராட்டங்களின் விளைவாக வேறு வழியின்றி கொண்டு வரப்பட்டது தான் இந்த விதிகள். இந்த விதிகள் முதலாக 2012 தான் கொண்டு வராங்க. 2012 கொண்டு வரப்பட்ட விதிகளுக்கு மாறாக தான் கொண்டு வராங்க. இப்போதான் கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு எதிராகத்தான் மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் பார்ப்பனர்கள், இந்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்றவர்கள், ஓசியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் போராட்டம் செய்கிறாங்க. சொல்லப்போனால் இது ஏதோ வெளியிருந்து பார்க்கும்போது தலித்து மக்களுக்கான பிரச்சனை அல்ல. இந்த விதிகளில் எஸ்சி எஸ்டி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இங்கே ஆண்ட சாதி பெருமை பேசிக்கொண்டு கவுண்டரோ செட்டியாரோ இல்லை முதலையாரோ நீங்களும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். இந்த இங்கே இருக்கிற எஸ்சி எஸ்டி மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் பேசுவாங்க. 2012 எஸ்சி எஸ்டி மட்டும் இருக்கு. இதுல 2012 பொதுவாக தான் இருந்தது, அதுல குறிப்பான எதுவுமே இல்லை. ஓபிசி சமூகத்தை அதில் சேர்த்துருந்தாங்க. ஆமா இருந்துச்சு. அப்போ அதுக்கு பிறகு அது சேர்க்குறாங்க, ஓபிசி சாதியினரையும் சேர்க்கிறாங்க. இப்போ நாம் சொல்லக்கூடிய விஷயம், சாதி ரீதியாக பாதிக்கப்பட போது யார்? நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு பார்ப்பனரை பார்த்து நீங்க பிராமின் என்று சொன்னால் அவர் மனசு கஷ்டப்படுமா? இல்லை ஒரு பறையரை பார்த்து நீ பறையர் என்று சொன்னால் அவர் மனசு கஷ்டப்படுமா? ஏன்னா பறையர் என்பது இழிவாக சொல்லப்படுகின்ற சொல்லாக மாறிவிட்டது. பிராமணரை பார்த்து பிராமணர் நீங்கன்னா எவ்வளோ பெருமையாக பேசுவாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்கிறேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை அந்த புறநகர் ரயிலில் ஒரு பார்ப்பனர் சட்டை கழட்டி நான் பிராமணன் எனக்கு பிச்சை போடுங்கன்னு பெருமையாக கேட்குறாரு. எந்த சாதியை சேர்ந்தவர்களால் சொல்ல முடியுமா அப்படி? நான் கண் முன்னாடி வேதனையாக இருக்குது நமக்கு பார்க்கும்போது. எவ்வளோ நான் கேட்டேன், எவ்வளோ திமிர்த்தனாவோட கேட்குறது பிச்சை, உனக்கு என்ன சட்டை கழட்டி நீ பூணில் காட்டின்னு நான் பிராமணருக்கு கொடுங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ எந்த நீங்கள் கோயிலுக்கும் போனீங்கன்னா நம்மை போன்ற சாதாரணவர்கள், அவர் மற்ற பார்ப்பனர்களால் சாதியை சேர்ந்தவர்களுக்கு கிடைக்கின்ற மரியாதை என்ன? பார்ப்பனர்களை அவர்களுக்கு பூணில் போட்டுக்கிட்டு அவர்கள் செய்கின்ற அநியாய அட்டுழியங்கள் என்ன? நீங்கள் தில்லை நடராஜர் கோயில் எடுத்துக்கோங்க, அந்த கோயில் கட்டினது யார்? தமிழர்கள் தான் கட்டினாங்க. ஆனால் அங்கே திருச்சிற்றம்பலம் மலையில் ஏறுவதா வேணாமா நாங்கள் தான் முடிவு செய்யணும் இன்னொரு வழக்கு ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அப்போ எல்லாவற்றிலும் பிறப்பின் அடிப்படையில் மட்டுமே அறிவு தேவையில்லை, திறமை தேவையில்லை, பிறப்பின் அடிப்படையால் மட்டுமே தாங்கள் உயர்ந்தவர்கள் என்று பார்ப்பனர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மற்ற சாதியினர், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், தலித்து மக்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியின மக்கள் அனைவருமே மிகவும் போராடி பிஹெச்டி படிக்க வந்தாலும் நாங்கள் உங்களை சாதி ரீதியாக தான் இழிவுபடுத்துவோம், நீ கேட்டுக்கொண்டுதான் போக வேண்டும் என்று அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். சரி, போராடினா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லணும்? உடனே சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதியரசர் சொன்ன அந்த சொற்களை சொல்கிறேன், வேர் கேப்பபிள் ஆஃப் மிஸ்யூஸ், தெளிவற்றது, இதை தெளிவற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது. நாம் பாடத்திட்ட என்ன படிக்கிறோம்? தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு தண்டனைக்குரிய குற்றம்னு படிக்கிறோம். ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, எதுக்கு இது அவசரமாக இருக்கணும்? ஜனநாயகன் படத்துக்கு போட்டீங்க, அதை நீங்கள் உடனே எடுக்கலை, தாங்கள் எப்போ விருப்பமோ எடுத்தீங்க. ஜிஆர் சாமிநாதன் மீது தமிழ்நாடு அரசு அவர் கண்டெம்ட் போடுறது தப்பு என்று சொல்லி ஒரு வழக்கை தொடுத்தாங்க. அந்த வழக்கு இப்போ வரைக்கும் நம்பரிங்கே ஆகலை. ஆனால் இந்த வழக்கு போட்ட உடனே எடுத்துட்டு உச்சநீதிமன்றம் சொல்கிறது வேக் அண்ட் கேப்பபிள் ஆஃப் மிஸ்யூஸ், தெளிவற்றதாக இருக்கிறது, இதை யார் வேண்டுமானாலும் மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம், தவறாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஆக தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீதும் நடத்துகின்ற வன்முறைக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட விதிமுறையை தவறாக பயன்படுத்தி விடுவார்கள். இதுல குறிப்பா பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இந்த இதுல சேர்த்ததால தான் பிரச்சனை வரும், தவறான புகார் கொடுக்கலாம் தலித் மக்கள் மீது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அப்படி இல்லை. நான் மீண்டும் சொல்றேன், தெளிவாக பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித் மக்கள், மாற்றுத்திறனாளிகள், இவர்கள் 3 பேர் மீதும் நடக்கின்ற வன்முறை, இந்த 3 பேருக்குமான எதிராக வன்முறை தொடுப்பது யார்? பார்ப்பனர்கள் தான். இல்லை உயர்ந்த சாதி என்று சொல்லக்கூடிய ஓசி, வட இந்தியாவில் ஓசிங்கிறவங்க, இங்கே ஓசிங்கிற கேஸ்ட்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ இவர்கள் தான் நடத்துகின்றாங்க. அப்போ ஒரு உயர்கல்வி நிறுவனத்தில் சாதி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற தப்பு என்று சொல்லிவிட்டது சுப்ரீம் கோர்ட். ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருக்குது, என்னடா சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் இதில் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனையும் அவங்களையும் சேர்க்குறாங்க. அப்பவும் கூட அவங்க பார்ப்பனர்களுடைய கோபம் தீரவில்லை. எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் ஒன்று என்ன, நீங்கள் ஏழையாக இருக்கிறீங்க, நீங்கள் பிறப்பால் பார்ப்பனராக கூட இருக்கலாம், நீ ஏழை, நீங்கள்
ஏழை பாப்பான் என்று சொல்லி ஒருத்தர் இன்னொரு உயர் சாதி அதாவது பணக்கார பாப்பான் திட்டினா அதை வச்சு நீங்கள் அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லலாம். அதையும் தடுக்கிறாங்க. ஆக தெளிவாக இது இந்து ராஷ்டிரம் பார்ப்பனர்களுக்கான நாடு என்பதற்கான ஒரு அடிப்படையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியம். சார், பார்ப்பனர்கள் மட்டும்தான் இந்த சாதிய வன்கொடுமை பண்றாங்க அப்படின்னு நம்ம எப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியும்? அதாவது இந்த சட்டப்பிரிவு யாருக்கு எதிராக, இந்த விதிகள் யாரால் பாதிக்கப்படுபவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஓசி என்று சொல்லக்கூடிய வட இந்தியாவில் ஓசி பார்ப்பனர்கள் மற்றும் இன்னும் சில சாதிகள் இருக்கிறாங்க. இந்தியா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓசி மிக மிக குறைவு. பார்ப்பனர்களில் ஓசியில் பார்ப்பனர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அப்போ அவர்கள், நான் என்ன சொல்லணும், அந்த 3% வெறும் நீங்கள் இதை கொண்டு வாங்க, எங்களுக்கு என்ன பிரச்சனை, மடியில் கனம்ல வழியில் பயம் இல்லை என்று சொல்லலாம்ல, ஏன் நீக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அப்பன்னா ஒரு சட்டத்தில் கூட ஒரு விதியில் கூட தங்களுக்கு எதிரானது இருக்கக்கூடாது. ஆம், நாங்கள் ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர், இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு முதலியாரோ கவுண்டரோ வன்னியரோ படிக்க போகிறாருன்னா சாதி ரீதியாக கேவலப்படுத்துவேன், அதற்கு அங்கீகாரம் கொடுன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாமியார் பசங்களாம் போராட்டம் பண்ணுறாங்க, அதை நீக்கணும், இல்லை நாங்கள் உடமாட்டம் செய்ய மாட்டோம். இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் என்ன செஞ்சிருச்சு, ஒரே அடியாக அதை வந்து அதுக்கு வந்து ஸ்டே கொடுத்துட்டு மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மையாகவே மக்கள் பாதிக்கப்படுகின்ற வழக்குகளுக்கெல்லாம் இவ்வளோ வேகமாக நீங்கள் ஓடி போய் கொடுக்குறீங்களா அப்படின்னா அப்படி கொடுக்கறது இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் மீண்டும் சொல்கிறேன், 2012 நடந்த நிகழ்வு என்னன்னா, ஏற்கனவே 2012 உச்சநீதிமன்றம் ஒரு ஆர்டர் ஒன்று போட்டாங்க. என்னன்னா, இந்த பல்கலைக்கழகங்களில் சாதிய பாகுபாடு இருக்குது, அதை தடுக்கணும் என்று ஒரு வழக்கு போடப்பட்ட வழக்கின் மீது கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் இதை நிவர்த்தி செய்வதற்காக, இதை சரி செய்வதற்காக நீங்கள் ஒரு புதிய விதிமுறையை உருவாக்க வேண்டும் 2012 உத்தரவு போட்டாங்க. சரி, அதன் அடிப்படையில் இப்போ தீர்ப்பு வழங்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நான் மீண்டும் சொல்ல போனால் அதை கொண்டு வரும், அதாவது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் 2012 என்ன சொல்லிச்சோ அதுக்கு நேர்மாறாக மாறி போச்சுன்னா பொருள் என்னன்னா, 2012 இருந்த நாடு இப்போது இல்லை, இது இந்து ராஷ்டிரமாக மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா அந்த குழுவில் யார், அதாவது ஒரு இதை தடுப்பதற்கு, இப்படிப்பட்ட சாதிய வன்கொடுமைகளை தடுப்பதற்காக ஈக்விட்டி கமிட்டி, அதாவது சமபங்கு குழுன்னு ஒரு குழு அமைக்கிறாங்க. அதில் யார் இருக்கணும்னு சொல்கிறாங்க. கல்வி நிறுவனத்தோட தலைவராக இருப்பார், ஆசிரியர்கள், மாணவர்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழுவில் இருக்கிறவங்க வந்து ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள், பெண்களுக்கு கட்டாயம் இருக்கணும். அதுல இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களும் அந்த ஈக்விட்டி கமிட்டில இருக்கணும். அதான் நியாயம். பார்ப்பனர்கள் இல்லைங்கிறது அவங்களுக்கு பிரச்சனை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு பார்ப்பனர்கள் சாதி ரீதியாக இழிவுபடுத்துறாங்க, அதுக்கு எதிரான கமிட்டியில பார்ப்பனர்களே இருக்கணும், அவங்களே முடிவு செய்ய எதிர்பார்த்தா அது நடக்குமா? அப்ப இதை மாற்றுவதற்கு தானே இப்ப சதி வேலை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப சமத்துவம் பேசக்கூடாது. பார்ட்னர் சமூகத்துல இருந்து யாராவது ஒரு பிரதிநிதி அதுல இருக்கணும் இல்லையா? ஏன்னா இப்ப ஈக்குவலி கட்டாயம் இருக்கு. நான் மீண்டும் சொல்றேன், கட்டாயம் பொதுவா சொல்லும்போது அவங்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அதுல இருக்கலாம். நான் சொல்றது கட்டாயம் இருக்க வேண்டிய நபர்கள் 10 பேர்ல 4 பேர் 5 பேர் இவர்கள் தான். மத்தவங்களை நீங்க போட்டுக்கோங்க, மத்தவங்களை யார் வேணா போடுங்க, யார் வேணாங்களா? இப்ப கட்டாயம் ஓபிசியை போடுற, எஸ்சியை போடக்கூடாது, பெண்களை போடக்கூடாது, ஏன் நீ சொல்றீங்க? இப்ப நான் உங்களை கேட்கறேன், பெண்கள் மீதான பாலியல் வன்முறை நடக்குதுன்னா அதுக்கு எதிராக ஒரு போடக்கூடிய கமிட்டியில பெண்கள் இருக்கணும் கட்டாயமா இல்லையா? உறுதியா இருக்கணும். அப்ப கட்டாயம் இல்லைன்னு ஒரு முடிவு வந்துச்சு எப்படி நான் கேட்கறேன். அதே போன்றது தானே பாதிக்கப்பட்ட நபர், பாதிக்கப்பட்ட அந்த நபருடைய மன ஓட்டத்தை புரிந்து கொள்கின்ற நபர் வேண்டுமா இல்லையா? இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம்னா, மன ரீதியாக மனநலம் குன்றிய ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார் பாலியல் ரீதியாக என்றால் முதல்ல அவங்களை எங்களுக்கு கொண்டு போய் போலீஸில் விசாரிக்க கூடாதுங்க. அவங்கள அதற்குரிய மனநல மருத்துவத்தை தான் விசாரிக்கணும். ரூல்ஸ் இருக்கு, சட்டமே இருக்கு தனியாக. ஏன் போலீஸில் விசாரிக்க கூடாது? போலீஸுக்கு தெரியாது, அந்த பொண்ணு பேசுறது புரியாது, அந்த பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, விசாரணை நடத்தக்கூடாது அந்த பெண்ணிடம், இதெல்லாம் சட்டம் இருக்கு. அப்ப பாதிக்கப்படுகின்ற நபர் தாங்கள் யாரிடம் பேச வேண்டுமோ அதற்குரிய அளவு நபர்கிட்ட தான் பேச முடியும் அப்படின்னு இதை பார்க்கணும். இன்னொரு வழக்கு இதே சுப்ரீம் கோர்ட்டில் வந்துச்சு, இதோட நம்ம ஜாயின் பண்ணி பார்க்கணும். ஆனால் அது பேசப்படாமே இருக்குது, ரொம்ப முக்கியம். அதாவது மகாராஷ்டிராவில் பாந்தியா கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. சரி, என்ன அப்படின்னா, மகாராஷ்டிரா அரசானது பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவங்க அரசியலில் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கிற மாதிரி தெரியல. அது சம்மந்தமாக அவர்கள் அரசியல் அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும், இது சம்மந்தமாக விசாரணை பண்ணுங்கன்னு பாந்தியா ஒரு கமிஷன் போட்டாங்க. அந்த கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. தப்பு கிடையாது. யார் பாதிக்கப்போ இப்போ பெண்களுக்கு 33% மாதிரி இந்த நாட்டில் பெரும்பான்மை
யார் இருக்காங்கன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களும் தலித் மக்களும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு யோசிச்சு பாருங்க, இது தலித் மக்கள் பிரச்சனை கிடையாது. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சம பங்கு அரசியல் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட அறிக்கையை நேற்று முன்தினம் இந்த உச்சநீதிமன்றம் தடை விதித்து அதற்கு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. பதில் சொல்லுங்க, இதை தடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆக பார்ப்பனர்கள் ரத்தம் சிந்த மாட்டாங்க, போராட்டம் பண்ண மாட்டாங்க, இழப்பு சிந்திக்க மாட்டாங்க, நேரடியாக இடஒதுக்கீடு வாங்கிடுவாங்க. இப்போ அவர்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே நீங்கள் இல்லை? அரசியல் எடுத்துக்கோங்க. நேற்றைய தினம் நான் ஒரு செய்தி குறிப்பு பார்த்தேன். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் ஓபிசி எஸ்சி எஸ்டியை சேர்ந்த நீதிபதிகள் தமிழ்நாட்டில் அதிகம், 97% இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தான் நீதிபதிகள் விஷயத்தில், அதாவது மாவட்ட நீதிபதிகள், உயர்நீதிமன்றத்தில் நிலைமை வேறு, மாவட்ட மற்றும் குற்றவியல் நடுவர்கள் இதில் பார்த்தோம் அப்படின்னா 97% இருக்கிறாங்க ஓபிசி எஸ்சி எஸ்டி. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வெளியே யோசிச்சு பாருங்க. அப்போ ஏற்கனவே எல்லா அரசின் அதிகார பொறுப்புகளிலும் யார் இருக்கிறார்கள்? பார்ப்பனர்கள், பனியாக்கள், மார்வாடிகள் தான் இருக்கிறாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் யார் இருக்காங்க? மற்றவர்களாம் மிக மிக குறைவு. எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டின் முதல் தலித் முதன்மை செயலாளராக இருக்கிறவர் இப்போ இருக்கிற முருகானந்தம் தான். எத்தனை வருஷம் ஆயிருக்கு? இதோட கேவலத்தை பார்க்க முடியுமா? இப்போதான் தலித்து மக்கள் அதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்ட மக்கள் அந்த அதிகாரத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த பார்ப்பனர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு வழக்கு போட்டு இந்த பாந்தியா கமிஷன் நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு அது சம்மந்தமாக இப்போ மகாராஷ்டிரா அரசுக்கு ஒரு அறிவிக்கை அமைச்சிருக்கிறாங்க. அவங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இது வந்து ஈக்குவாலிட்டியை பிரிக்குது, சமத்துவமே இல்லாமல் செஞ்சிடும். இதெல்லாம் இருக்கிறது 3%. இருக்கிற 3% ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு 100 சீட்டில் 3 சீட்டு வாங்கிட்டு போங்க. இல்லை எல்லா சீட்டும் எனக்கு தான் வேணும்னா, முதல்ல நீங்கள் என்ன சொன்னீங்க? அறிவு தான் முக்கியம், நீங்கள் திறமை தான் முக்கியம். நீங்கள் இன்றைக்கி பார்ப்பனர்களுக்கும் மற்ற சாதியினருக்கும் நீங்கள் போட்டி போட்டு பாருங்கள், யார் முன்னாடி வந்து நிற்கிறாங்கன்னு பாருங்கள். என் தலித் மக்களில் வந்து படிச்சு பிஹெச்டி ஸ்காலருங்க யார்? ரோஹித் வெமுலா இல்லையா? அப்போ தலித்து மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கும் பெண்களுக்கும் எவ்வித வாய்ப்புமே கொடுக்காம இதுவரை ஆண்டு அனுபவித்து கொண்டிருந்தாங்க. அந்த மக்கள் இப்போ மேலோங்கி வராங்க. அவர்கள் வாழ்க்கையை பறிப்பதற்கு யூஜிசி விதிகள் தடை செய்து அதுக்கு ஒரு பக்கம் நீங்கள் வழிமுறை போடுறீங்க. இன்னொரு பக்கம் இந்த பாந்தியா கமிஷன் அந்த ரிப்போர்ட்டை வந்து நிறுத்தி வைத்து அதன் மீது பதில் நீங்கள் சொல்லுங்கள், நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று சொல்வதன் மூலமாக அரசியல் அதிகாரத்திலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான வாய்ப்பை மறுக்கிறீங்கன்னா என்ன நடக்குது? இப்போ நமக்கு தெரியும் 1987 அந்த 9 அந்த காலகட்டத்தில் வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் இருந்துச்சு. 87 கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் பக்கம் இறந்து போனாங்க. இப்படி போராடி ஒரு 20% இடஒதுக்கீடு ஒரு 108 சாதிகளுக்கு வாங்கினா இப்போ 10.5 வன்னியர்கள் வாங்கியிருக்காங்க. இப்படி போராடி தான் வாங்கினாங்க. அதே மாதிரி தலித்து மக்களும் போராடி வாங்கினாங்க. தமிழ்நாட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தங்களுக்கான இடஒதுக்கீடு உரிமைகளை ரத்தம் சிந்தி போராடி வாங்கினார்கள். ஆனால் பார்ப்பனர்கள் மிக எளிதாக இப்படி சைடில் நீதிமன்றத்தின் மூலமாக இப்போ அரசியல் அதிகாரத்தில் நாங்கள் தான் இருக்கணும்னு வராங்க. இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி 87 வன்னியர் சமூக மக்களுக்காக மட்டும்தான் போராடினாங்க இடஒதுக்கீடு வேணும்னு. அவங்க போராடுறதினுடைய நீட்சியாகத்தான் 108 சாதிகளுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்தாரு கலைஞர் கருணாநிதி அவர்கள். அது போல தானே இவங்க போராடுறாங்க, அவங்க வாங்கிக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், அதாவது பிரச்சனை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ மீண்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இது இந்து ராஷ்டிரத்தை வந்து நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா சாவர்கருக்கு செலவு வைக்கிறாங்க, இந்த உபாத்தியாயான்னு ஒருத்தருக்கு செலவு வைக்கிறாங்க. தமிழ்நாட்டின் கீழடி பெருமைகள்லாம் இப்போ வரைக்கும் பேசப்படாமல் இல்லாத சரஸ்வதி நாகரிகத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்போ 2047 இந்து ராஷ்டிரமாக அறிவிக்கணும் என்ற அவர்கள் முடிவுக்கு வந்துட்டாங்க. RSS உடைய அஜெண்டா இருக்குது. அப்போ அதற்கேற்றபடியான ஒட்டுமொத்த கட்டமைப்பை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் 3வது ஒரு நீதிமன்ற தீர்ப்பை பற்றி நான் பேசுகிறேன். இந்த மூன்றுமே கடந்த வாரம் மட்டுமே தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் வந்த பிறகு எடுக்கப்பட்டது. அதாவது வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்கள், வீட்டு வேலை செய்யக்கூடியவர்கள் பாதிக்கப்படுகிறார், அவர்களுக்கு அனைத்து விதமான உரிமைகளையும் கொடுக்க வேண்டும் என்று வழக்கு போடுறாங்க. ஒரு ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கம் அதன் மீது தலைமை நீதியரசர் என்ன கருத்து சொல்கிறார்? நீங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு ஊறு விளைவிக்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஒரு தொழிற்சங்கம் நாட்டின் வளர்ச்சிக்கு ஊறு விளைவிக்கிறதா? போடப்பட்ட வழக்கு என்ன? வீட்டு வேலை செய்யக்கூடியவர் அவர்களுக்கான
பணி உரிமையை பற்றி, தொழிலாளர் உரிமையை பற்றி பேச வேண்டிய இடத்தில் அப்ப என்ன நீங்க சொல்ல வரீங்க? கஷ்டப்பட்டு உழைக்கிற மக்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் என்ற உரிமையை போராடி பெற்று கொடுத்தது யார்? இந்த தொழிற்சங்கம். போனஸ் என்ற உரிமையை போராடி பெற்று கொடுத்தது யார்? இந்த தொழிற்சங்கம். ஸ்டைஃபண்ட் என்ற உரிமையை போராடி கொடுத்தது யார்? இந்த தொழிற்சங்கம். ஆக தொழிற்சங்க உரிமைகள் என்பது இல்லை என்றால் உழைக்கக்கூடிய கணவன் அவன் மூலமாக எப்படி ஒரு குடும்பம் பிழைக்கும்? இப்போ தொழிற்சங்கம் வேற, தொழிலாளி வேற, அந்த உரிமை வேறையா? இல்லை. அப்போ கடந்த வாரம் மட்டுமே 3 விதமான உத்தரவுகள் வந்திருக்கின்றன இந்த உச்சநீதிமன்றத்தில், இல்லை பேசப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்துமே இந்த நாடு இந்து ராஷ்டிரம் ஆகி கொண்டிருக்கிறது, மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸை நாம் உருவாக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் தொடங்கி வைத்த அந்த யூஜிசி விதிமுறைகள் தொடங்கி இந்த பாந்தியா கமிஷன் ரிப்போர்ட் அறிக்கையாகட்டும், இப்போ இந்த ட்ரேட் யூனியன் தொடர்பாக கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பாகட்டும், 3 மிக மிக ஆபத்தானவை. நாம் இனிமேல் வாழ முடியுமா என்ற ஒரு சூழல் உருவாக்கிறது. நான் என்ன சொன்னேன், வீட்டு வேலை யாருங்க செய்கிறாங்க? எத்தனை பார்ப்பன பெண்கள் போய் செய்கிறாங்க, பார்ப்பனர்களை போய் செய்கிறாங்க, பாத்ரூம்களில் வேலை செய்கிறாங்க. நம்ம வீட்டு பிள்ளைகள் நாம தான் நாங்கள் போய் செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ பாதிப்பு நமக்கு தான். நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அமைதியாக இருக்கிறாங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்னன்னா, இப்படிப்பட்ட சூழலில் ஒரு தாழ்த்தப்பட்ட சாதிகளிலே கூட சில சாதிகள் நாங்களாம் ஆண்ட சாதி பெருமை பேசக்கூடிய அளவில் போய் நிற்கிது. உரிமைகளே மறுக்கப்படுதுங்க. நம்முடைய உரிமைகள் எல்லாம் மறுக்கப்பட்டு இருக்குது. அதை கேள்வி கேட்கறதுக்கு வக்கு இல்லாமல் துப்பு இல்லாமல் ஆர்எஸ்எஸ்க்கு அடிமையாக போய் நாங்களும் ஆண்ட சாதியின் பெருமை பேசிட்டு இருந்தா, நாளைக்கு ஒன்றிய அரசு நிறுவனங்கள்ல நீங்க ஒரு பிற்படுத்தப்பட்ட நபரோ இல்லை தாழ்த்தப்பட்ட நபரோ யாராக இருந்தாலும் சரி, சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டால் எந்த கேள்வியும் கேட்க முடியாது என்ற இடைக்கு வந்துவிடுது. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், யூஜிசி அந்த விதிமுறை, புதிய விதிமுறைகள் இன்றைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. தலைமை நீதியரசரே அதற்கு எதிராக மிக மோசமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். மிக மிக ஆபத்தானது. எனக்கு இது தொடர்ந்தால் எஸ்சிஎஸ்டி ஆக்டை வச்சிருப்பாங்களா இல்லையா என்ற பயம் வந்துவிட்டது. ஆனால் இந்த யூஜிசி ரூல்ஸுக்கு எதிராக பட்டியலின மக்களே சில வாதங்களை வைக்கிறாங்க. இப்போ குறிப்பாக பார்த்தோன்னா தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பட்டியலின சாதி இந்து தாக்கினால் அது வன்கொடுமை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போல ஒரு சாதி இந்துவை தலித் தாக்கினால் அதுவும் வன்கொடுமை சொல்றோம் அப்படின்னா அது எப்படி எடுத்துக்கிறது? இது ஒரு முரணா இருக்கு, தவறான புகார் அளிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இது மூலமா வழங்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. நான் மீண்டும் சொல்ல போனா, அந்த யூஜிசி ரூலில் நான் சொன்ன 2 ரூல்களை பற்றி தான் நம்ம பேசுறோம். அந்த ரூல் தான் அங்கு கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு. இவர் சொன்ன ரூல் கேள்விக்குள்ளாக்கப்படாதுன்னு நான் தெளிவாக சொல்றேன். ஏன்னா இந்து ராஷ்டிரத்துக்கான இருக்குது. நான் ஏன் சொல்ல வரேன்னா, அவர் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் மிக சரியானது. அது அங்கே கொஸ்டினபிள் கிடையாதுன்னு நான் சொல்றேன். கொஸ்டின் இது பிரச்சனையான விதி என்ன? பார்ப்பனர்கள் திட்டமிட்டு போராடுகின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய மற்ற உயர் சாதின்னு சொல்லக்கூடிய அதர் காஸ்ட் பீப்புள், அந்த சாதிக்கு சாதி வெறியர்கள் அவர்கள் போராடுகிறார்கள். அவர்கள் முன்வைத்த வாதம் இங்கே தமிழ்நாடு பழங்குடியினர் ஆணையர் சொல்லி அவர் வைத்த வாதம் அல்ல. இது நம்முடைய பிரச்சனை. ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயத்துல தலித்து மக்கள் இப்படி சொல்லிட்டாங்க என்று நான் என்ன சொல்ல, ஒரு கவுண்டர் சாதியை பற்றி நீங்க கவுண்டரு என்ன கவுண்டரு உன் வேலையை காட்டிட்டியா என்று சொன்னா அது எப்படி இழிவுபடுத்ததான் வரும்? ஏனென்றால் கவுண்டருக்கு என்று என்ன அது பல உயரிய பண்புகள் தான் நீங்க சொல்லி வச்சிருக்கீங்க இல்லையா? ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களை பற்றி இழிவான பண்புகள் சொல்லி வச்சிருக்கீங்க. அப்ப எது சாதிய வன்கொடுமை, எது சாதிய வன்கொடுமை இல்லை என்பது பொதுவாக எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல வெளியாக சொல்லப்பட்டிருக்கு. நான் மீண்டும் நீங்க சொன்ன அந்த ஆணைய தலைவர் சொல்லப்பட்ட விதம், அந்த சொல்லப்பட்டது அதனால் இது நிறுத்தி வைக்கப்படவில்லை. மாறாக தாழ்த்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், அது மட்டுமன்றி பெண்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராகத்தான் அங்கே போராட்டம் நடைபெற்றது. அந்த போராடிய ஆதிக்க சாதி வெறியர்களுக்கு, பாசிஸ்டுகளுக்கு ஆதரவாகத்தான் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது என்பதுதான் மையமான பிரச்சனை. சரி, அடுத்த கட்டமா இந்த விடயம் எதை நோக்கி சார் போகும்? இது எதை நோக்கி போகும் என்று சொல்ல போனால், இந்நேரம் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மாணவர்கள் போராடி இருக்க வேண்டும், அமைதியாக இருக்கிறார். வட மாநிலத்தில் மட்டும்தான் போராட்டம் வீரியமா நடக்குது. அந்த போராட்டம் கூட அவர்களுக்கு பார்ப்பனர்களுக்கு ஆதரவான போராட்டம். இப்போது அந்த போராட்டம் நின்று விட்டது. ஆனால் இந்த உச்சநீதிமன்றத்துடைய கருத்துக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டங்கள் தொடங்கி இருக்க வேண்டும். ஆனால் போராட்டங்கள் தொடங்கவில்லை. இதுதான் மிகவும் ஆபத்தானது.
அமைதி எப்போதுமே நல்லது அல்ல. சுடுகாட்டில் கூட அமைதி நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஆக இந்த அமைதி மிகவும் ஆபத்தானது. நாம் இது நாள் வரை போராடிப்பட்ட உரிமைகள், வள்ளுவர் முதல் பெரியார் வரையும், ஏன் இன்றைக்கு வரைக்கும் கூட பலரும் போராடி வருகிறார்களே. தமிழ்நாட்டின் சிறப்பு என்ன, மாண்பு என்ன? தொடக்க முதலே சமத்துவத்தை போதித்தது. எளிய ஒரு மனிதனும் அரசனை கேள்வி கேட்க முடியும் என்றதை சொன்னது சிலப்பதிகாரம். மணிமேகலை என்ன சொல்கிறது? பெண் என்பவர் அடக்கப்பட்டவர், ஒடுக்கப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்ற காலத்திலே ஒரு பெண் தனக்கான வழிபாட்டு உரிமையை தெரிவு சொல்லக்கூடிய முடியும் என்று சொன்னது மணிமேகலை. இப்படிப்பட்ட பல இலக்கியங்கள் கொண்ட தமிழ்நாட்டில் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு புதிய உத்தரவு வந்து கொண்டிருக்கிறது. இதற்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். பார்ப்பனர்களும் மாறுவாடிகளும் பனியாக்களும் போராடுகிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை, தமிழ்நாடு என்ன செய்ய வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். ஆக தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய போராட்டங்கள் உருவாகி இங்க தமிழ்நாட்டிலே சிறப்பு சட்டம் இயற்ற முடியுமா என்பது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இது சம்பந்தமாக பரிசீலனைக்கு மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இல்லை இது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் என்று அவர்கள் முடிவாக செய்துவிட்டு யூஜிசி விதிகளை மாற்றினாலும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இவர்கள் நினைத்தவன் நடைபெறக்கூடாது, நடைபெற விடக்கூடாது என்பது மிகவும் முக்கியம். சார், இப்போ இந்த ஈக்விட்டி கமிட்டியில் வந்து ஒரு மாணவருக்கு எனக்கு சாதிய பாகுபாடு வந்து நடக்குது அப்படின்னு போய் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுப்பாங்க, இல்லை அதை எப்படி அணுகுவாங்க? இல்லை அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இப்போ முதல்ல பிரிமினரிலேயே பிரச்சனை ஆயிடுச்சு. அதில் யார் அந்த கமிட்டியில் யார் இருப்பாங்க அப்படிங்கிறது முக்கியம். அதில் ஈக்விட்டி தூதுவர் என்று சமபங்கு தூதுவர் இன்னைக்கு தமிழில் சொல்ல போனால் அதில் அப்படின்னு ஒரு நியமிக்கப்படுவார். அவர் வந்து எல்லா இடங்களையும், அதாவது அந்த கல்லூரியில் ஒரு குறிப்பிட்ட சில பேர் நியமிப்பாங்க. அவர் தானாகவே முன்வந்து சொல்லுவார், பாதிக்கப்பட்ட நான் தான் போய் புகார் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படிலாம் பல்வேறு விஷயங்கள் அது இருந்துச்சு. ஆனால் மையமாக விவாதிக்க மொத்தமாக நிறுத்திட்டாங்கல்ல, மொத்தமாகவே இது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கணும், இது சம்மந்தமாக எங்களுக்கு விளக்க வேணும்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டுக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 விஷயங்கள் சொல்லி இதெல்லாம் இருக்குது, இது எடுக்கலாம், இது வேணாம்னு சொல்லிருக்கலாம். மொத்தமாக நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் கேட்குறேன். இது எப்படி இருக்குன்னா, யாராவது ஒரு பெண் ஒரு முறை தவறிய உறவு இருக்கிறாங்கன்னா என்ன சொல்லுவானுங்க, ஆண்கள் பொதுவாகவே எல்லா பொம்பளைங்களும் இப்படி தானுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு வழக்கில் பொய்யாக, எனக்கு தெரிஞ்சு ரேரஸ்ட் கேட்டு தான் வந்து பொய்யாக இப்படி வந்து தலித் வன்கொடுமை சட்டம் போடப்படுகிறது. அதை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக தலித் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சொல்வதை போல என்ன நடந்துச்சு, இது ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து நிறுத்திட்டாங்க. ஆகவே நாம் செய்ய வேண்டியது இதுதான். ஆனால் வந்து இதற்கு எதிரான மிகப்பெரிய போராட்டங்களை கட்டியமைக்க வேண்டும். எங்கே வேணால் எப்படி வேணா இருக்கலாம். இது தமிழ்நாட்டில் நீ நினைப்பது போல செயல்பட முடியாது என்பதை உருவாக்க வேண்டும். ஒருவேளை இதை அனுமதித்தால் SC/ST ஆக்ட் என்று சொல்லக்கூடிய தலித்து மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே குறைஞ்சபட்ச சட்டம் அது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. நாங்கள்லாம் அந்த வழக்கை பதிவு செய்வதற்கு 150 நாட்கள் உயிரை கொடுத்து போராடிருக்கோம். ஒரு நாள் இல்லை, 150 நாட்கள் போராடுறோம் ஒரு SC/ST வழக்கை பதிவு செய்வதற்கு. ஆனால் பொய்யாக பதிவு செய்யணும்னா போலீஸ் உடனே பணம் வாங்கிட்டு பதிவு செஞ்சிருவாங்க, அது வருஷம். அப்படிப்பட்ட இந்த சூழலில் குறைந்தபட்ச பாதுகாப்பு, யாராவது தலித்து மக்கள் மீதான வன்கொடுமையில் ஒரு தாழ்த்தப்பட்டவர் இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு ஒரு 12 லட்சம் ரூபாய் நிதி கிடைக்கும், பாதிப்பு ஏற்பட்ட மாதிரி நிதி கிடைக்கும், அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வீடு கட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இதையும் கூட பறிக்கப்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன என்பது மிக ஆபத்து. அதனால் தமிழ்நாடு மக்கள், தமிழ்நாடு அரசு அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், பெண்கள், ஏன் திருநங்கைகள், திருநம்பியர் உட்பட மாற்றுத்திறனாளிகள் மீதான வன்கொடுமைகளுக்கு எதிரான உயர்கல்வி நிறுவனங்களில் எப்படி செயல்பட வேண்டும் என்ற புதிய வழிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தற்போதைய தேவையாக இருக்க முடியும். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிங்க.